வெல்கம் பேக் டு சேனல். இன் அவுட் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட வந்திருக்கோம். அதை எதை பத்தின அப்டேட்னா, ஆக்டர் சிவகார்த்திகேயன் பத்தின அப்டேட். ஆக்டர் சிவகார்த்திகேயன் தமிழ்ல ரொம்ப பெரிய ஒரு லீடிங் ஆக்டரா இருக்காரு. ஆனா இப்போ சவுத்ல ரொம்ப பெரிய ஒரு லீடிங் ஆக்டரா இருந்தாலும் அவரோட கேரியர் எங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்மல் டெலிவிஷன்ல இருந்து நார்மல் ஆங்கரா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொஃபஷன் ஆக்டிங் உள்ள வந்தது. இவர் ஆக்டிங்கோட உள்ள வந்தப்போ நிறைய பேர் 2 மூவி தான் நடிப்பாரு, இதுக்கு மேல இவரால சஸ்டெயின் பண்ண முடியாது, இவருக்கு ஆங்கரிங் தான் கரெக்ட், இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இவர் இப்போ 23 படங்கள் நடிச்சிருக்காரு. இதை தாண்டி அதுக்கப்புறம் ஓகே இவர் வெறும் கமர்ஷியல் மூவிஸ் தான் பண்ணுவாரு, இவருக்கு என்டர்டைன்மெண்ட் அண்ட் காமெடி மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பிரேக் பண்றதுக்காக ஆக்டர் சிவகார்த்திகேயன் வேலைக்காரன், காக்கி சட்டை, கனா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணிட்டு வந்தாரு. இந்த படங்களும் இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு. கனால ஒரு ரொம்ப சின்ன பாட்டா இருந்தாலும் அந்த பீக்ல இருக்க இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றாருன்னு எல்லாரும் கொஸ்டின் பண்ணாங்க. ஆனா அந்த ரோல் அவர் ரொம்ப அழகா பண்ணி ரொம்ப அழகா அந்த படத்தை எலிவேட் பண்ணாரு. அந்த படத்துல ஒரு சின்ன கருத்தும் இருந்தது, ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கருத்து, ஒரு கிரிக்கெட்டிங் இணைஞ்ச இந்த படம் தான் கனா படம். இந்த மாதிரி சோசியல் சென்ட்ரிக் விஷயம் நிறைய பண்ணிட்டு வந்த சிவகார்த்திகேயன் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அருண்ராஜா காமராஜ் ரொம்ப நிறைய ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எந்த ஒரு ப்ரொடியூசரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால இதுக்கு நானே ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு கனா ப்ராடக்டை அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு. இதை தாண்டி குரங்கு பெடல் இந்த மாதிரி நிறைய சின்ன படங்களை ரொம்ப நிறைய கருத்துள்ள படங்களை அவர் ப்ரொடக்ஷன் மூலமா கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய சோசியலி பண்ணிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா ஃபார்மர்ஸோட இணைஞ்சு ஒரு ப்ரோக்ராம்ல பங்கெடுத்துக்கிட்டாரு. நேத்து நேஷனல் பேரி ஃபெஸ்ட்ல பங்கு பட்டிருக்காரு. இந்த இதுல அவர் பேசின ஒரு ஸ்பீச் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மாழ்வார் அண்ட் அதுல தாண்டி ஜெயராம்னு ஒரு இதுல இவங்க 2 பேரும் இந்த ஃபார்மிங்காக எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இது எவ்வளவு முக்கியம், இந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரீச் ஆகணும். இதை தாண்டி ஃபார்மிங் நம்மளோட ஒரு பார்ட், படிச்சவங்க எல்லாம் ஃபார்மிங் பண்ணக்கூடாது, படிக்காதவங்க தான் பண்ணணும்ன்ற சிஸ்டம் எல்லாம் மாறணும், எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஃபார்மிங் ஒரு ப்ரொசீஜராகவே கொண்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுல எஜுகேட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கரெக்டா ஷேர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவரை இந்த ஃபெஸ்டிவலுக்கு நிறைய தடவை இன்வைட் பண்ணியும் இவரோட ஷெட்யூல் காரணத்தினால நிறைய தடவை இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம சிச்சுவேஷன் இருந்தது. ஆனா இந்த தடவை கண்டிப்பா இதுக்கு நான் வரணும்னு இருந்தாரு. இந்த இதுக்கு அவர் பார்ட்டிசிபேட் பண்ண லுக் ரொம்ப வைரலா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இவரோட படம் அமரன் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுறதுனால ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதோட இந்த ஈவெண்ட்க்கு ரொம்ப பெரிய ஒரு பியர்ட் லுக்ல வந்ததுனால இந்த படத்தோட லுக் தான் இதுன்னு ஃபேன்ஸ் ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டே வராங்க. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன் அவுட் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.